இப்போது பேலன்ஸ் இடத்துலலாம் எம்டியாக இருக்கிற இடத்துலலாம் பிளாக் போட்டிருக்கேன். நம்பர் 8 போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு இந்த 4 இந்த 4 8க்கு வந்து நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். இப்போ இப்படி போட்டோம்னா இப்படி இது மாதிரி மார்க்கர் பென்னு இல்லைன்னா அக்கர்லிக் கலரும் அடிக்கலாம். பட் பேப்பரில் பண்ணுறதுனால பென்லேயே பண்ணலாம், இல்லை ஸ்கெட்ச் இருந்தாலும் போடலாம். மாதிரி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம வந்து ரெட்டு போட போகிறோம். நான் போட்டுட்டு காட்டுறேன். எத்தனை பெட்டலுக்கு நான் ரெட்டு போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஈஸியாக ஸ்மூத்தாக போகும். இதுக்கப்புறம் வரதை நம்ம க்ரீன் போட்டுக்கலாம். எது வரைக்கும்னா இது வரைக்கும் இது நல்லா வருவேன். அப்புறம் நம்ம வந்து ஆஃப் ஷேடுக்கு போகலாம். இந்த இடத்துல ஆஃப் ஷேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெட்டை முடிச்சுட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து க்ரீன் பதிலாக நாங்கள் காப்பர் போடுறோம். இந்த இடம் வருது இல்லையா, இந்த இடம் க்ரீன் டார்க் க்ரீன் என்ன போடலாம். நான் என்கிட்ட இந்த கலர், ஸோ இது வந்து இங்கெல்லாம் வரும். உள்ளெல்லாம் ரெட்டு, வெளியே க்ரீன். நம்ம ஃபுல்லாக முடிக்காமல் இது வரைக்கும் முடிச்சுட்டு காட்டுறேன். இது உள்ளே வந்து இப்போ நம்ம 4 வரும்போது இது உள்ள பிளாக் வரையணும். இப்போ இது வந்து இந்த மாதிரி க்ரீன் போட்டிருக்கேன், இந்த ஃப்ளவர் வரைக்கும் ரெட்டு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஒரு லைட் க்ரீனும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இது உள்ளே வந்து இந்த டேங்கிள்னால் இது உள்ளே நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்படி எவ்வளோ வருதோ இது இந்த இடம்லாம் பிளாக்கில் ஃபில் பண்ணிடுவோம். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் மெலிசாவும் போடலாம், திக்காகவும் போடலாம். இதே மாதிரி க்ரீன்லேயும் இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணுவேன். இப்போ இந்த க்ரீனில் போட்டு காட்டுறேன். க்ரீன் வந்து இப்படி வருது இல்லையா,
ஸோ இங்கேருந்து வரும். இப்போ க்ரீனுக்கும் இதே மாதிரி இது நடுவில் டாட் வரணும். இப்போ க்ரீனுக்கு வந்து இப்போ வந்து இப்படி இந்த கார்னர்லேருந்து எடுத்து ஜாயின் பண்ணுறோம். சும்மா அந்த பிளாக்கில் கூட க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு லீஃப் மாதிரி வர்றதுக்காக இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது நல்ல டைம் பாஸு. இது நம்ம பெரிய லெவலில் பெரிய ஷீட்டில் A3 A5ல் பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக அது விசிபிளாக வரும். இந்த அக்கர்லிக் பெயிண்டில் வந்து அந்த மாதிரி ஷீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு திக்னஸ் இருக்கும்போது உள்ளே அப்சர்வ் பண்ணாது. இது நம்ம நார்மல் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு பேக்கில் வந்து அப்சர்வ் பண்ணும். இல்லைனா வாட்டர் கலர் கூட அடிக்கலாம். இது உள்ளே வந்து ஒரு 2 காட்டுறேன். இதுக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் அது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கோல்டு இல்லைன்னா சில்வர் இந்த கிளாஸ் லைனர் வருது அது இல்லை நார்மல் இதில் வந்து டியூப் வாங்கினீங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக த்ரீ அவுட்லைனரும் வைக்கலாம். இது காஞ்ச பிறகு ரொம்ப நல்லா வரும். நான் வந்து ஒயிட்டுக்கு க்ரீனுக்கு வந்து சில்வர் வைக்க போகிறேன், ரெட்டுக்கு வந்து கோல்டு வைக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏதாவது ஒரு கலர் வைக்கலாம். பட் கோல்டு இல்லை சில்வர் வச்சோம்னா தான் விசிபிளாக வரும். சில்வரும் வச்சு காட்டுறேன். சில்வர் வந்து க்ரீனுக்கு வைக்கிறேன். டாட்டுக்கு பதிலாக வைக்கிறேன். இது வச்சோம்னா அது நல்லா. நான் எல்லாமே உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன்.